ஹாய், ஹலோ. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். லாஸ்ட்டா நம்ம லைவ்ல ஒரு 2 லைவ்லயாவே நான் இதுமேட்டு லைவ் வரமாட்டேன். 1 மாசமா நான் லைவ் வரமாட்டேன். எனக்கு ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் அப்படி சொல்லி நெறையா சொல்லியிருந்தேன். இன்னும் வரைக்குமே நான் எதுக்காண்டி ஹாஸ்பிட்டல் போனேன், என்ன ஏது ஒண்ணுமே நான் சொல்லல. ஆனா நெறைய பேர் கமெண்ட்ல போட்டுட்டே இருக்கிறீங்க. கமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. வீட்டுக்கு வந்துட்டீங்களா? உடம்பு சரியாயிடுச்சா? ஆப்ரேஷன் பண்ணீங்க? என்ன ஆப்ரேஷன் பண்ணீங்க? இன்ஸ்டாலலாம் மெசேஜ் வந்துன்னே இருக்குது. நான் எதுக்குமே ரிப்ளையே பண்ணல. பண்ணக்கூடிய நெலைமையிலயும் வந்து நான் இல்ல. நம்ம வந்து என்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனோம்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை போனோம். போன திங்கட்கிழமை. இப்ப கிட்டத்தட்ட 15 நாள் ஆகப்போகுது. நான் இப்ப தான் வீடியோ எடுக்கக்கூடிய நிலைமையிலே வந்திருக்கேன். அதனால வீடியோ எடுக்கிறேன். அதுவரைக்கும் என்னால வீடியோ எடுக்க முடியாத சூழ்நிலை. வீட்லயும் பல நல்ல விஷயங்கள் தான். வெளியிலயும் என்னோட உடம்பையும் பார்க்கணும் இல்லையா? அதனால வந்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியல. ஒரே ஒரு நாள் நான் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் லைவ் வந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்து நான் உங்ககிட்ட பேசின மாரி தான் நான் இருந்தேன். சரி அதனால வந்து சொல்லலாம். ஆனாலுமே வந்து நான் என்ன ஆப்ரேஷன்னு வந்து சொல்ல முடியாது. நான் என்னைக்கு போனேன், என்ன பண்ணேன் அப்படின்றத சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல்லா பார்க்கலாம். திங்கட்கிழமை போயிட்டு எனக்கு ஆப்ரேஷனுக்கான எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொல்லியிருந்தாங்க. எல்லாமே எடுத்துட்டு ரிப்போர்ட் வந்து ஈவினிங்க்கா கிடைச்சது. அப்புறமா லாஸ்ட்டா வந்து அந்த மொத்த ரிப்போர்ட்டையும் வச்சு மயக்க டாக்டர பார்க்க சொல்லியிருந்தாங்க. மயக்க டாக்டர் சைன் பண்ணா தான் நம்மளுக்கு என்னைக்கு ஆப்ரேஷன், தியேட்டர்லாம் ஃப்ரீ பண்ணி நம்மளுக்கான டைம் எல்லாம் குடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கள போய் பார்த்தோம். அவங்கள போய் பார்த்துட்டு டாக்டர் என்னைக்கு சொன்னாங்கன்னு அவங்க எங்ககிட்ட கேட்டாங்க. நாங்க புதன்கிழமை பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். உடனே டாக்டர் சொல்லுவாங்க, செக் பண்ணாங்க. பல்லுலாம் கூட ஆடக்கூடாது. வேற எதுவும் பிரச்சனை இருக்கா? எதுக்காண்டி அதிக நாள் டேப்லெட் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஆல்ரெடி எனக்கு தைராய்டு இருக்குது தெரியும் உங்களுக்கு. அதுக்காண்டி நான் டேப்லெட் சாப்பிட்றேன்ற மாரி நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சைன் பண்ணிட்டாங்க அவங்களே. சரி புதன்கிழமை வந்து காலையிலே அட்மிட் ஆவுங்க. நம்ம எத்தனை மணி என்னன்றத வந்து அப்புறமா பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. நான் பார்க்குற டாக்டர் தான் சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து அதுக்கேத்த மாரி நான் ஆப்ரேஷன் தியேட்டர் ரெடி பண்ற மாரி அவங்களும் எங்களுக்கு சைன் பண்ணி குடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆல்ரெடி முன்னக்கூட்டி இந்த டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ரிப்போர்ட்லாம் எடுத்து ஆப்ரேஷனுக்கு முன்னால 1 வீக் ஆகும். 1 வீக் அப்புறம் தான் நம்ம அட்மிட் ஆயி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்படி நடக்கவே இல்ல. நான் அத பிளான் பண்ணி தான் ஒரு திங்கட்கிழமை எடுத்துட்டு, மறு திங்கட்கிழமை போய் நம்ம அட்மிட் ஆகலாம் அப்படின்ற ஒரு பிளான் வச்சிருந்தேன். ஆனா அது நடக்கவே இல்ல. புதன்கிழமையே ஆப்ரேஷன் பண்ணிரலான்னு சொல்லி, திங்கட்கிழமை எல்லா டெஸ்ட் எடுத்து, ஈவினிங் எல்லாம் சைன் பண்ணி, நம்மளுக்கு வந்து புதன்கிழமை வந்து அட்மிட் ஆவுங்கன்னு சொல்லி, செவ்வாய்க்கிழமை காலையிலே நம்ம வீட்டுக்கே கால் பண்ணிட்டாங்க. மொபைல் கால் பண்ணி சொன்னாங்க. இது மாரி நீங்க புதன்கிழமை காலையில 8 மணிக்குள்ள எதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கு மேல தண்ணி கூட குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்மிட் ஆக சொன்னாங்க. போனோம். போயிட்டு நாங்க பார்க்குற டாக்டர் வந்து அட்மிட் ஆயிருந்தோம். டாக்டர் வந்து ஒரு 10:30 மணி, 11 மணிக்கா வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு தான் டைம் சொன்னாங்க. ஈவினிங் 3:30 மணிக்கா ஆப்ரேஷன் பண்ணிடலாம். கரெக்ட்டா ஷார்ப்பா 3:30 மணி. அவங்க ஓபி பார்த்துட்டு வந்தோனே நம்ம பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதுக்குள்ளயே ரொம்பவே பயமா இருந்தது. நான் இங்க ஏற்கனவே ரொம்ப நாள் முன்னாடிலேருந்தே எனக்கு பயமா இருக்குன்னு நெறைய பேசியிருக்கிறேன். ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். ஆனா வந்து எல்லாமே வந்து நான் பண்ண தப்பு தான். தப்புன்னு பாதி தப்பு என்னோடதா இருந்தாலும், பாதி அவங்கவங்க உடம்பு கண்டிஷன் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதனால எனக்கு ஆப்ரேஷன் ஆயிப்போச்சு. எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. அதனால எல்லாருமே வந்து அதிகமா தண்ணி குடிங்க. நெறைய நார்ச்சத்து பொருள் நெறையா சாப்பிடுங்க. சாப்பிடாம இருக்காதீங்க. இப்ப எனக்கு திரும்ப 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 இந்த கமெண்ட் வந்துட்டே இருக்கிறதுனால தான், "எப்போ வருவீங்க? என்னாச்சு? வீட்டுக்கு வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால வந்ததுக்கு தான் சொல்றேன். யூடியூப்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்ன ஆப்ரேஷன்? என்ன ஆப்ரேஷன்னு. அது வேண்டாம். ஆனா யாரும் வந்து தண்ணி அதிகமா குடிக்காம, நார்ச்சத்து பொருள் அதிகமா சாப்பிடாம மட்டும் இருக்காதீங்க. அதுதான் நம்ம உடம்புக்கே மெயின். அதனால அது நல்லா நெறைய சாப்பிடுங்க. சரியா? அது மட்டும் தான் சொல்ல முடியும். அப்புறமா 3:30 மணிக்குள்ள எனக்கு ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. கையில இந்த இதெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. லைன் போட்டு வச்சுட்டாங்க. ட்ரிப்ஸ் ஏறுறதுக்கு. அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணும்போதே ஒரு சிலவங்களுக்கு வாமிட் வருமாம். அந்த வாமிட் வராம இருக்கிறதுக்கான இன்ஜெக்ஷன், அலர்ஜி ஆகுமா? அலர்ஜிக்கான இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு கரெக்ட்டா 3:40க்கு என்ன வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் கரெக்ட்டா டைம் பார்த்தேன். சரி நம்ம 3:40க்குள்ள போறோம்.
எப்படி வருவோம், எத்தனை மணிக்கு வருவோம்னு தெரியாது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது. ஏன்னா நான் ஆப்ரேஷன் போனது நானும் என்னோட ஹஸ்பண்ட் மட்டுமே 2 பேர் தான். என் கூட யாருமே வரல. யாருமே ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் யாருமே இல்லை கூடவே. அவங்க மட்டும் தான் இருந்தாங்க. பசங்களை வீட்டில் வந்து என்னோட சிஸ்டரை வர சொல்லி, ஊர்லேருந்து வர சொல்லி அவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு வீட்டில் சரி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டா கூப்பிடுறதுக்கு எல்லாத்துக்கும் வேணும் அப்படி சொல்லிட்டு தான் அவங்கள வர சொல்லியிருந்தேன். அவங்க மட்டும் தான் போனோம். காலையிலேருந்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சது. ஆப்ரேஷன் தேட்டரில் போனேன். ஆப்ரேஷன் எனக்கு அந்த ஊசி போடுறத ரொம்ப பயந்து போனேன். முதுகில் போடுவாங்களே, நம்ம எப்படி தாங்க போகிறோமோ, சின்ன ஒரு ஊசி போட்டாலே செம்ம கற்றுவேன். அதுமாதிரி ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்கு நரம்பு எனக்கு கிடைக்காது. அதுக்கும் வந்து இவங்கக்கிட்ட ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணுவேன் ஜுரம் வரம் வந்துருச்சுன்னா. அந்த மாதிரி எதுவும் ஆகும்னு நினச்சேன். பரவாயில்ல, என் உடம்பு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நார்மலாக இருந்தது. ஒரே தடவை தான் இன்ஜெக்ஷன் இது பண்ணிட்டாங்க. நரம்பில் போட்டதாக இருக்கட்டும் எல்லாமே ஒரே டைம் தான். ஆப்ரேஷன் முடிஞ்சு கரெக்டாக அதான் உள்ள கூட்டு போனாங்களா, கூட்டு போய் கொஞ்ச நேரத்துலவே வந்து இவங்களுக்கு என்னென்ன மருந்துலாம் கொடுத்துருக்குன்றத வந்து ஒரு நர்ஸும் ஒரு டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. எனக்கு என்னென்னது வாமிட் வராமல் இருக்குது, அதுக்கு முன்னால் என்னென்ன இன்ஜெக்ஷன் நிறைய போட்டாங்கன்னு சொன்னாலே அதை எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிருந்திருக்கும், 10 நிமிஷம் அதுக்குள்ளே என்னை உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போன அடுத்த செகண்டே அதான் நம்ம முகத்தை மறைச்சிடுறாங்களா, மறைச்சிட்டு ஊசி முதுகில் தான் போட்டாங்க. போட்டது மட்டும்தான் தெரியும், என்ன நடந்ததுன்னு தெரியாது. சரி அப்பாடா, டாக்டர் வந்து என்கிட்ட பேசுகிறாங்க முடிச்சுட்டு வந்து, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீ நல்லா சாப்பிடு, நல்லா இது பண்ணலாம், கொஞ்ச நாள் வலி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வெளியே போயிட்டு என்னோட ஹஸ்பண்ட்டை போயிட்டு பேசிட்டு போயிருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ரெடி பண்ணி கூட்டு வந்து ரூமுக்கு மாற்றியாச்சு. ரூமுக்கு மாற்றும் போது மணி 5:30 மணி, 4:20க்கு முடிஞ்சது. ஒரு 1 ஹவர் வந்து அவங்களுடைய இதுக்கு ஆப்ரேஷன் தியேட்டரை விட்டு கொஞ்சம் வெளியில் வச்சுருக்குறாங்க. எதனா வாமிட் எடுக்குதா, இல்லை அவங்களோட உடம்பு வேறு ஏதாவது ரியாக்ட் பண்ணுதான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து என்னை ரூமுக்கு, நாங்கள் ரூமில் தான் அட்மிட் ஆயிருந்தாலும் அந்த ரூமுக்கு மாற்றுறாங்க. மாற்றி 5:30 மணி மாற்றினாங்க. 5:40 போல் வந்துட்டேன், வெளியில் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பரவாயில்ல, நம்ம வழியே இல்லாமல் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டோம். கண்ணை திறந்து பார்க்கும்போது என் ஹஸ்பண்டை பார்க்கும்போது எனக்கு அழுகையாக வந்தது. சரி இருந்தாலும் நமக்கு வழி இல்லை, எதையும் அவங்ககிட்ட பெருசாக காட்டக்கூடாதுன்ட்டு முடிச்சிட்டேன். வலி வராது போல், சரி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தாங்க ஒரு 8:30-9 மணிக்கு ஸ்டார்ட் ஆன வலியோ வலி என்னால் தாங்கவே முடியாது. ஒரு குழந்தை பெற்றுட்டு வெளியில் வந்துடலாம் அந்த மாதிரி வலி. கரெக்டாக 8:30-9 மணிக்கு ஸ்டார்ட் ஆன வலி. எதுவுமே நம்ம சாப்பாடு காலைல 8 மணிக்கு சாப்பிட்டது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் கொடுத்தாங்க, சாத்துக்குடி ஜூஸ் மட்டும், அவங்களே தான். ஃபுட்டு எல்லாமே எனக்கு வந்து அவங்களோட இது தான். எந்தெந்த டைமுக்கு என்னென்ன சாப்பிடணும், மறுநாள் ஆப்ரேஷன் முடிஞ்ச அந்த வலி ஸ்டார்ட் ஆன வலி காலையில் ஒரு 9 மணி வரை சரியான வலிங்க. என்ன பண்ணுறது, அனுபவிச்சு தானே ஆகணும், ஆப்ரேஷன்னா சும்மாவா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நைட்டெல்லாம் என்ன ஒரு இதுன்னா என்னோடய ஹஸ்பண்டை நான் தூங்கவே இல்லை. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நம்ம படுற கஷ்டத்தை அவங்களையும் சேர்த்து பட வைக்கிறோமே, நான் அவங்களை தூங்கலை. எனக்கு வலி இருக்குது சொல்லி அவரை பாவம். அப்புறம் அவர் வெளியில் ஓடி போய் நர்ஸுக்கிட்ட சொல்லுவார். அவங்க வந்து வலிக்கு ட்ரிப்ஸில் போடுவாங்க, இருந்தாலும் வலி கேட்கவே இல்லை. ஒரு அப்படியே போச்சு. 8:30-9 மணிக்கு அப்புறமா டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாங்கள் வேணால் அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறோம், ரிமூவ் பண்ணால் வலி கம்மியாகும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பஞ்சு அந்த இதெல்லாம் எடுத்துட்டா வலி கம்மியாகுன்ட்டு. அப்புறம் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்க உடனே எடுக்க சொல்லியிருப்பாங்க போல், வந்து எடுத்தாங்க. எடுக்கும்போது கொடூரமான வலி, உயிரே போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. எடுத்ததுக்கப்புறம் ஒரு வலி ட்ரிப்ஸ் போட்டு வலியெல்லாம் எனக்கு சரியாயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுச்சு. அப்புறமா மற்றதெல்லாம் யூரின் மோஷன் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு தான் நான் அனுப்பிச்சி விடுவேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வெயிட் பண்ணி நம்ம கொடுத்த இன்சூரன்ஸ் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு புதன்கிழமை டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். புதன்கிழமை வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் வியாழக்கிழமை எனக்கு பெரிய ஒரு குட் நியூஸ் இருந்தது. வீட்டில் வந்தேன், அதனால தான் நான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. உடனே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியல, நான் இப்படிலாம் வந்துட்டேன்னு சொல்லி. நம்ம வீடியோவில் வந்து நம்ம சேனலில் வந்து இனிமேட்டு தொடர்ந்து வீடியோஸ் வரும், ஷார்ட்ஸ் வரும், லைவு கொஞ்சம் பார்க்குறேன். இன்னும் ஒரு 2-3 நாளில் வர்ற மாதிரி பார்க்குறேன். சரிங்களா? இப்போ நான் நல்லா இருக்கேன். ஆப்ரேஷன் முடித்து நீங்களே பார்த்துருப்பீங்க. நல்லா இருக்கேன், நல்லா நடக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன். உட்கார மட்டும் முடியாது. சரியா? அதிக நேரம் உட்கார முடியாது, கொஞ்சமாக உட்கார முடியுது. கொஞ்சம் நேரம் உட்காடுறேன். இப்போ மறுபடியும் ஒரு செக்கப்பும் போயிட்டு வந்துட்டேன் டாக்டர்கிட்ட. இன்னும் 15 நாள் கழித்து வர சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் நல்லா இருக்கேன். ஓகேங்களா? நம்ம வந்து
அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னால வீடியோவுக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணா பத்தாது. பெல் ஐகான் அழுத்தி ஆல் சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபரே வந்து கம்மியாயிட்டு இருக்கு. ஏன்னு தெரியல. நான் வந்து அதிக நாள் வீடியோஸ் கரெக்ட்டா வரல, லைவ் வரலன்றதுனால கூட இருக்கலாம். கம்மியாகுது. இனிமேட்டு வந்து ஃபுல் சப்போர்ட் குடுங்க. இனிமேட்டு நம்ம சேனல்ல தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ பார்க்கலாம். ஓகேங்களா? பாய்.